தந்தை, மைந்தன், தூய ஆவி நாமத்தினால் உங்கள் அனைவருக்கும் கிருபையும் சமாதானம் உண்டாவதாக. ஆமேன். இந்த சந்தோஷமான நேரத்தில் இந்த காணொளி வழியாக உங்களை காண்பதில் மிக்க மகிழ்ச்சியோடு கூட கடவுளுக்கு நன்றி சொல்கிறேன். எனக்கு அன்பானவர்களே, மனிதனுடைய மனம் கல் நெஞ்சம் போன்றது. சில வேளையில் நம்ம சொல்லுவோம், அந்த மனிதனுடைய மனசு மாறவே மாறாது, அந்த மனிதன் கல் நெஞ்சம் உடையவர், அவர் யாருக்குமே இறங்க மாட்டாரு, யாருக்கும் மனம் இறங்கி நல்லது செய்யவும் மாட்டாரு, நல்லதை யோசிக்கவும் மாட்டாரு, அவர் கல் நெஞ்சக்காரர் என்று சொல்லி நாம சொல்வது வழக்கம். வேதத்துல கூட எகிப்தின் ராஜா பார்வோன் எல்லாருக்குமே தெரியும். கடவுள் மோசையின் வழியாக இஸ்ரேல் ஜனங்களை விடுவிக்கும்படியாக அனுப்புகிறார். ஆனால் எகிப்துடைய ராஜாவாகிய பார்வோனுடைய எண்ணம் என்ன? இந்த ஜனங்க போயிட்டா நமக்கு அடிமை வேலை செய்ய யாருமே இல்லை, இந்த ஜனங்க போயிட்டா நமக்கு வேலை செய்ய யாருமே இல்லை சொல்லிட்டு அவர்களை விடுதலை செய்யாதபடிக்கு அவனுடைய இருதயம் கடினப்பட்டது, அவனுடைய மனது கல் நெஞ்சாய் மாறி போனது. இன்றைக்கு அநேக மனிதர் கூட சரி, எங்க நாம விட்டாக்கா அவன் போய் நல்லா வாழ்ந்துருவானோ, எங்க விட்டாக்கா அவன் போய் நல்லா இருந்துருவானோ என்று சொல்லி கல் நெஞ்சம் கொண்டவர்களாக, கல் நெஞ்சம் உடையவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் கடவுள் நமக்கு நித்தமும் மனம் இறங்குகிறார். எதற்காக? நீங்கள் வாழ வேண்டும் என்பதற்காக, நீங்கள் நன்மை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காகவே தான் கடவுள் நித்தமும் உங்களுக்கு மனம் இறங்குகிறவராக இருக்கிறார். அதுதான் ஏசாயா 14 அதிகாரம் 1 வசனத்தில் இப்படியாக சொல்கிறது, கர்த்தர் யாக்கோபுக்கு இறங்கி இஸ்ரவேலரை மீண்டும் தெரிந்து கொண்டு அவர்களை அவர்கள் நாட்டில் வாழ செய்வார். அப்போ கடவுள் யாக்கோபுக்கு இறங்கி, கடவுள் என்ன பண்றாரு? இஸ்ரேல் ஜனங்களுக்கு மீண்டுமாக மனம் இறங்கி அவர்களை விடுதலை செய்து அவருடைய தேசத்துல வாழ வைக்கிறேன் என்று சொல்லி இந்த வசனத்துல சொல்லுகிறார். இந்த நேரத்துல கடவுள் உங்களுக்கும் மனம் இறங்குகிறவராக இருக்கிறார். நீங்கள் வாழ்வு பெறுவதற்காக, உங்களுக்கு வாழ்வு கொடுப்பதற்காக கடவுள் இந்த நேரத்துல உங்களை தெரிந்தெடுத்திருக்கிறார். மனுஷ மனம் இறங்காம போகட்டும், மனிதனுடைய மனது மாறாம போகட்டும், ஆனால் கடவுள் உங்களுக்காக மனது இறங்குகிறவராக இருக்கிறார். அவரை விசுவாசிங்க, அவரை தேடுங்க. அவர் உங்களுக்கு நித்தமும் மனம் இறங்கி உங்களுக்கு வாழ்வு கொடுத்து உங்களுடைய வாழ்க்கையில சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் கொடுக்க வல்லவராக இருக்கிறார். இந்த விசுவாசத்தோடு நாம கடந்து செல்வோம். ஆமீன். எல்லா புத்திக்கும் மேலான தெய்வீக சமாதானம் உங்கள் இருதயங்களையும் சிந்தனைகளையும் கிறிஸ்து இயேசுக்குள் காத்துக்கொள்வாராக. ஆமீன். கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். உன்னதத்தில் வாசமாக இருக்கிற பரலோக பிதாவே, எங்களை ஆளுகை செய்கிறவரே உம்மை நாங்கள் துதிக்கிறோம், உம்மை போற்றுகிறோம். இந்த சந்தோஷமான இந்த நேரத்தில் கூட உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கின்ற பொழுது நீர் எங்களுக்கு தயவாய் மனம் இறங்கி எங்களை தெரிந்தெடுத்து கொண்டு எங்களுக்கு புது வாழ்வு, நிலைவாழ்வு கொடுத்து எங்களை ஆஸ்வதிக்க வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். நீரே எங்களோடு கூட இரும். நீர் எங்கள் தயவாய் மனமிறங்கி எங்களுக்கு வாழ்வு கொடுத்து ஆஸ்வதிக்க வேண்டுமாய் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமீன். அனைவருக்கும் ஸ்தோத்திரம். கடவுள் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.